Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஆல்ரெடி டைல்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும். நம்ம என்னென்ன பண்ணுறோன்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். இந்த வீடியோவில் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் WPC டோர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பாத்ரூம் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சொல்ல போகிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து இன்னும் ஒர்க் இருக்குது, மிரர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். பட் என்னென்னா ஒர்க் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. அதனால் நிறைய வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணோம். அதுக்காக முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இதில் 1.5x1 டைல்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாத்ரூம் வந்து 2x4 வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து க்ளாசிட், அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வாஷ் பேஷன்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் கம்மியான பட்ஜெட்டில் வந்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூமை வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும் என்னென்ன வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து க்ளீனாக புரியும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து க்ளீனாக சொல்ல போகிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ், பாத்ரூமோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் வந்து ரெனோவேஷன் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஒர்க்குன்றது வந்து இருக்குது. பட் ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதான் பாத்ரூம் என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கடப்பாக்கல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CNC டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் நார்மலாக மேனுவலாகவே ஆன்லைன் ஸ்டோர், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாலே இந்த மாதிரி வரும். பட் என்னென்னா WPCலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டியெலாம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த லாக் வந்து ரொம்ப பழைய மாடல் தான். பட் என்னென்னா இதில் WPC பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி ஏதாவது பண்ணிங்கன்னா நிற்காது. நான் இன்னொரு பாத்ரூம் வந்து மேக் பண்ணும்போது அந்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த மாதிரி போல்ட் வச்சு பின்னாடி போட்டால் மட்டும்தான் நிற்கும். இப்போ நானே வந்து இது பண்ணுறேன். பட் என்னென்னா இது லைஃப் டைமுக்குன்றது வந்து நிற்காது. கண்டிப்பாக வந்து இது ப்ராப்ளம் வந்துடும். பட் இன்னும் இதெல்லாம் வராது. ஒரு வேளை லூஸ் ஆகிடுச்சுன்னா டைட் பண்ணிக்கலாம். WPC பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஸ்க்ரூ வந்து உள்ளே நிற்கும். ஒன்ஸ் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து திருப்பியும் நிற்காது. நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். என்னோடய யூடியூப் சேனலில் பாதி வீடியோஸ்லாம் வந்து WPC பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருப்பேன். அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் அதிகமாக பேச மாட்டேன் WPC பற்றி. இதுதான் அந்த டோரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். நீங்கள் ப்ளைனான டோர் வந்து வாங்கிட்டு CNC கூட நம்ம பண்ணுறோம், CNC பண்ணிவிட்டு கூட பண்ணுறோம். பட் என்னென்னா இந்த டிசைன் வந்து நார்மலாகவே கிடைக்கும். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இதில் டிசைன் ஒர்க்ன்றது வந்து எப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற CNCலாம் சொல்கிறேன். இது வந்து உள்ள கார்விங் இந்த மாதிரி CNC டிசைன்லாம் வந்து பண்ணி அதுக்கு மேலே வந்து நீங்கள் இது செப்பரேட் கலர், இது செப்பரேட் கலர்ன்றது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் லாக் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சியாக சின்ன லாக்லாம் கூட வரும். பட் என்னென்னா நாங்கள் அது போல்ட்டு போட முடியாது. இது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அருவருப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா பாத்ரூமுக்கு வந்து இது யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக இந்த ஃப்ளஷ் டோர் இதுக்கெலாம் வந்து நார்மலாக போடுவாங்க. இந்த WPCக்கு வந்து பார்த்தீங்கன்னா WPCனாலே லாக் வந்து இது தான். நீங்கள் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எது போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலே நிற்காது. எல்லாம் லூஸ் ஆகிடும். திருப்பி நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணினா கூட நிற்காது. திருப்பி மேலே இடத்துல போடணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கோம். எங்கள் கிளைண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிடிக்கல. பட் என்னென்னா WPCனால இப்படி தான் பண்ணோம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம். ஒரு வேளை வந்து இது துருப்பிடிச்சி ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆகி வந்துச்சுன்னா நீங்கள் இதே ஹோலில் வந்து இந்த மாதிரி வாஷர் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் அதே மாதிரி தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரேம் அதே மாதிரி தான் WPCயில் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணும்போதெல்லாம் பார்த்து பண்ணிக்கணும். செக் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரூ வந்து போட்டுக்கிட்டு ஃபைனலாக முடியும் போது டபுள் ஸ்க்ரூன்றது வந்து போட்டுக்கணும். ஃப்யூச்சரில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 3/4 ஸ்க்ரூ போடுறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்துச்சு அப்படின்னா ஒரு 1 இன்ச் ஸ்க்ரூ போடணும். திருப்பி வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு 1.5 இன்ச் ஸ்க்ரூ போடணும். அப்படியே மாற்றி உள்ளே போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த WPCக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூன்றது வந்து ப்ராப்பராக நிற்கும்.
ஆக்சுவலாக பாத்ரூமில் வந்து இன்னும் டீப் கிளீனிங்ன்றது வந்து பண்ணல, நார்மலாக தான் பண்ணியிருப்போம். இது வந்து வாஷ் பேஷனோட ஏரியா. வாஷ் பேஷனில் வந்து நார்மலாக தான் பண்ணியிருக்கோம். இதில் எஸ்எஸ் ட்ரெயின் அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஏன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட், எது பண்ணாலும் கூட பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது நீங்கள் நார்மலாக போட்டுக்கலாம். கீழே வந்து கிரேட்டிங்லாம் போட்டு நீங்கள் நிறைய வந்து யோசிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே பட்ஜெட் விட்டு தாண்டி போயிடும். இதுதான் வாஷ் பேஷன். வாஷ் பேஷன் பெருசு கூட போட்டுக்கலாம். பட் என்னென்னா வாஷ் பேஷன் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து பில்லர் காக்னா பெருசாக வரும். இது வந்து வாஷ் பேஷனில் வரும். ஆக்சுவலாக இந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கவுண்டர் மேலேயும் வச்சுக்கலாம், 2-in-1ன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று மெயினாக சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து பேரிவேர் நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பாத்ரூம் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா கிளைண்ட் வந்து பேரிவேர் தான் வந்து வேணும்னு சொன்னதுனால பேரிவேர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா பட்ஜெட். நீங்கள் எஸ்கோலாம் வந்து போனீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அடிஷ்னல் காஸ்ட்டு தான். இந்த எஸ்கோலாம் போட்டிருக்கோம் இல்லையா, பேரிவேரோட அதிகமாக இருக்கும். பேரிவேர்லேயே கூட அதிகமான ப்ரைஸ் கொடுத்த மெட்டீரியல்லாம் இருக்குது. பட் என்னென்னா பட்ஜெட்டில் வந்து பண்ணுறதுனால இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அந்த மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மிரர் லைட், இதுக்கப்புறம் 2 டைல்ஸ் ஒயிட், அதுக்கப்புறம் ஹைலைட்டர், அதுக்கப்புறம் கீழே வந்து டார்க். நீங்கள் நார்மலாக எல்லா பாத்ரூம் பார்க்குறது தான். இப்போலாம் பழைய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுலாம் வந்து ஒரு 10 years பிஃபோர்லாம் வந்து பண்ணுற அப்பார்ட்மெண்ட்லாம் மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் பட்ஜெட்டில் வந்து பண்ணுறதுனால நம்மளையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அப்படியே என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சர்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு சைடு வந்து ஹாட் வாட்டர், ஒரு சைடு வந்து நார்மல் வாட்டர். ஓப்பன் பண்ணாலே ஷவர், அந்த மாதிரி ஷவர் வரும். கீழே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வாட்டர் வரும், நல்லா ஃபோர்ஸாகவே வரும். நம்மளுக்கு வந்து தேர்ட் ஃப்ளோரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்குது டேங்க். அப்படின்னா ஹைட்டில் சொல்கிறேன், 4th ஃப்ளோரு. அதுக்கப்புறம் ஷவர். ஷவர்லாம் வந்து பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து இங்கே ப்ரெஷர் மார்க் போடலன்னா கூட இது வரைக்கும் வருது பாருங்களேன், அவ்வளோ வருது. சில அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வரவே வராது. ஏன்னா ஹைட்டில் வச்சாலும் உள்ளே இருக்கிற ப்ளம்பிங் லைனில் வந்து ரொம்ப பழைய பைப் லைன்லாம் வந்து போட்டிருப்பாங்க. பட் என்னென்னா இது எவ்வளவோ பெட்ரு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் பேசும்போது கிளைண்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இது போடும்போது பெருசாக ஒரு ராடு வந்து கொடுத்துட்டு நீங்கள் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா இவ்வளோ லென்த்தியாக தண்ணி வராது, அப்படின்னா இவ்வளோ தூரமாக தண்ணி வராது. நீங்கள் பெரிய ராடு வந்து போடணுன்னா இன்னும் காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாகிடும். ஷவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பெரிய ஷவர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரெயின் எஃபெக்ட்ன்றது வந்து இருக்கும். இந்த சைடு வந்து கீசருக்கு வந்து கொடுத்துருப்போம். இதெல்லாம் வந்து நான் வால் நிறைய வாட்டி வந்து சொல்லியிருப்பேன், நிறைய இந்த வீடியோஸில் எல்லாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேலே வந்து அடிஷ்னல் ஃபியூச்சரில் வந்து வாட்டர் டேங்க், வாட்டர் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் என்ன ஒரு சேஃப்டி அர்ஜென்ட்டுக்காக தான் வந்து கொடுத்தோம். ஃபியூச்சரில் வேணும்னா வராது. அதனால் இது வந்து வால், இது வந்து இன்லைட், இது வந்து அவுட், இது வந்து இன்னு, இது வந்து அவுட். மேலே வந்து இன்னு வரும், அப்படின்னா தண்ணி வந்து டேங்க்கில் விழுவோம். இது வந்து டேங்க்லேருந்து வெளியே வரும். அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தது, இப்போ எடுத்துட்டோம். வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன், அதுக்கப்புறம் ஒரு டியூப் லைட் வந்து அங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கீழே யூபிவிஸ் லூவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதே வால் டைல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து இந்த பாத்ரூம் வந்து கண்ட்ரோல். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வால் மாதிரி ஒன்று இருந்தது, அதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை வந்து மாற்றிட்டோம். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் வந்து வேணான்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா எங்களுக்கு தான் பிடிக்கல. இதெல்லாம் அடிஷ்னல் எதுவுமே சார்ஜ் பண்ணல, நாங்களே வந்து மாற்றிட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் சில கிளைண்ட்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இது ஒன்று மட்டும் மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வால் வந்து எப்படி இருந்ததுன்ட்டு நான் அந்த இமேஜில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கீழே க்ளாசெட். இந்த க்ளாசெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஹைட், ஸ்டாண்டர்ட் ஹைட்டு தான் இது. ஏன்னா ஃப்ளோர் மவுண்டடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch 2 inch தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் அதுவே வால் மவுண்டட் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா
எவ்வளோ இருந்தாலும் ஹைட்டு வந்து நம்ம தூக்கிக்கலாம் இறக்கலாம். பட் என்னென்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட். நான் ஃப்ளோர்லேருந்து சொல்கிறேங்க. ஃப்ளோர்லேருந்து பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்டு வந்து வந்துடும். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பேரிவேர் ஒரு டேங்க் ஒன்று இருந்தது. இங்கே பேக்ரவுண்டில் வந்து டேங்க் வச்சு இங்கே ஃப்ளஷ் பண்ண 5 ஃபீட்டில் வந்து ஃப்ளஷ் பண்ணால் இது வழியாக பைப் வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளாசிட் வந்து இருக்கும். ஃப்ளோர் பைப்லைன்லாம் சேஞ்ச் பண்ணி ஆக்சுவலாக வந்து ரினோவேஷன்னாலே வந்து நீங்கள் பட்ஜெட் வந்து என்ன தான் வச்சாலும் அது தாண்டி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆக்சுவலாக ஏஜ்டு பர்சன் வந்து யூஸ் பண்ணுறதுனால இங்கே பிடிச்சி ஏந்திரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டிருக்கோம். கீழே வந்து ஹெல்த் ஃபாசெட் ஆக்சுவலாக வந்து 3rd ஃப்ளோர்லேயே வந்து யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள் ஹெல்த் ஃபாசெட்லாம் அவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குது. ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற இன்னர் பைப் லைன்லாம் வந்து நல்லாயிருக்கு. நம்ம வந்து புதுசாக தான் போட்டோம். அவுட்டரில் இருக்கிற அந்த இன்னர் லைன்லாம் வந்து நல்லாயிருக்கு. அந்த க்ளாசிட்டோட இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்படி இருக்கும். நீங்கள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். நீங்கள் நார்மலாக க்ளோஸ் பண்ணிங்கனாலே வந்து ஆகிடும். நீங்கள் பேசிக்காகவே போனீங்கனாலே எஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ளாசிட்டோட இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னென்னா உங்களோட பேக் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். குண்டாக இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி மெலிசா இருக்காங்க அப்படின்னா அவங்க அன்கம்ஃபர்டபுள் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து போடும்போது செக் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். செக் பண்ணினா ஷோரூம் வந்து ஜஸ்ட் உட்காந்து பார்த்து அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் க்ளாசிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். க்ளாசிட் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஃபீட்பேக் வந்து எடுத்ததுனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃப்ளோர் டைல்ஸ் 1/1 ஸ்பேசர் ஜாயிண்ட்டோட போட்டிருக்கோம். வால் டைல்ஸ் வந்து போட முடியல. ஏன்னா இதில் வந்து பிரிக்ஸ் ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வருது அப்படின்றதுக்காக நம்ம எதுவுமே வந்து பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து பிளெயினாக வந்து கொடுத்துட்டோம். சிம்பிளாக இருக்கும் இந்த பாத்ரூம். கம்மியான பட்ஜெட்டில் இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கீசரோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கொடுத்துருப்போம். அப்படியே சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஹைட் வரைக்கும் நம்ம எதுவுமே இது கொடுக்கல. இந்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம எதுவுமே சீலிங் வரைக்கும் பண்ணல. எல்லாமே 7 ஃபீட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரே ஃப்ளோரிங் தான். இதில் வந்து ட்ரை ஏரியா வெட் ஏரியா எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த கிரேட்டிங் கிட்ட இந்த வாட்டர் வந்து நம்ம எங்கே வந்து வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறோமோ அந்த சைடு மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். மொத்த ஏரியாலாம் வந்து வராது. இதோட ஸ்டாப் ஆகிடும். இந்த சைடு வராமல் இந்த சைடே கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். ஓவராலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.